சஷ்டி மற்றும் கிருத்திகை இணைந்த நன்னாளில் வேலவன் அருளால் மகப்பேறு, நல்வாழ்வு, ஆரோக்கியம், ஆயுள், புகழ், செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும். ஒரு மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் சிவபெருமானுக்கும், சதுர்த்தி தினங்கள் விநாயகருக்கும், ஏகாதேசி தினங்கள் பெருமாளுக்கும், பௌர்ணமி தினங்கள் அம்பிகைக்கும் உரிய வழிபாட்டு தினங்கள். இந்த தினங்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. அதே போன்று முருகப்பெருமானை வழிபட சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் மிகவும் உகந்த தினமாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது? இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். 6 விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினை நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம். முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது. ஆனாலும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும். சஷ்டி விரதம். சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி. அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. திதிகளின் வரிசையில் சஷ்டி 6வதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது 6 என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது. ஜோதிடத்தில் 6ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிரன். இவர் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறார். திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் சுக்கிரன் தான். எனவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம். 16 பேறுகளில் ஒன்றாகவே குழந்தை பேறு கருதப்படுகிறது. குழந்தை பேருடன் மீதம் உள்ள 15 பேறுகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது. சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிருத்திகை நட்சத்திர விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது கிருத்திகை விரதம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார். இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் 6 பேர் பாலூட்டி வளர்த்தனர். முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார். சிவபெருமான், கார்த்திகை பெண்களே, நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும், உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்றும் வரம் அளித்தார். சஷ்டியும் கிருத்திகையும். நட்சத்திர விரதம் என்று சொல்லப்படும் கிருத்திகை விரதம், திதி விரதம் என்று சொல்லப்படும் சஷ்டி விரதம், இந்த 2 விசேஷங்களும் ஒரு சேர வருவது மிகவும் சிறப்பு. இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறலாம். விரதம் இருக்கும் முறை. முருகனின் அருள் ஆற்றல் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து
மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். மேற்கண்ட முறையில் முருகனை இன்றைய தினத்திலும் வழிபட்டு முடிந்ததும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. மேலும் கோயிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம், எலும்பிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினங்களில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும். பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும். விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும். எதிரிகள் தொல்லை, கொடிய நோய்கள், காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும். சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். வேலவன் அருளால் மனப்பேறு, மகப்பேறு, நல்வாழ்வு, ஆரோக்கியம், ஆயுள், புகழ், செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும். நிம்மதியும் உற்சாகமும் வாழ்வில் நிறையும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனின் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளங்களையும் பெறுவோம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.